வெல்கம் டு மை சேனல் ஜேம் ட்ரீம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எப்படி வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு யானை செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கார்ட்போர்ட், வேஸ்ட் பேப்பர், வாட்டர் கலர், கம். இந்த யானை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ரெடி பண்ணணும். வீடியோவில் காமிக்கிறேன். அந்த ஒயிட் கலர் யானையை வச்சு தான் நான் இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணேன். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் யானையோட அவுட்லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். இது பாடி, அதோட வால், தலை, தும்பிக்கை ட்ரா பண்ணதும் பென்சில் யூஸ் பண்ணி கரெக்டாக சென்டர்லேயா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த சென்டரில் வரைஞ்ச லைன்லேருந்து கீழே பார்க்க 4 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தலையில் மேலேருந்து ட்ரா பண்ணியிருக்கேன். எதுக்கு அந்த மேலேருந்து ட்ரா பண்ணேன்னா, கீழே அதோடய வாய் சின்ன பிட்டு. ஸோ இப்போ அதில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பீசஸ் பிஞ்சு போக சான்சஸ் இருக்குது. அதனால் மேலே ட்ரா பண்ணியிருக்கேன். சிமிலர்லி நெத்தி, முகம் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன லைன் போட்டிருக்கேன். இப்போ ட்ரா பண்ண லைன்ஸ் எல்லாத்தையும் 3 mmக்கு திக்னஸ்க்கு ஒரு பார் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கிங் எதுக்கு அப்படின்னா, இதில் நம்ம இன்னொரு கார்ட்போர்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். அப்போது அந்த கார்ட்போர்டோட திக்னஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம அந்த இடத்துல பார் போடுறோம். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம மார்க் பண்ண லைன்ஸ் எல்லாத்தையும் நம்பர் போட்டுக்கோங்க. 1லேருந்து 6 வரை 6 லைன்ஸ் போட்டிருக்கோம். அதனால் 1லேருந்து 6 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ண லைன்ஸ்லாம் எதுக்காக ட்ரா பண்ணியிருக்கோன்னா, யானையோட பாடி திக்னஸ் எவ்வளோ இருக்குமோ அதுக்கேற்றாப்புல ஒரு கார்ட்போர்டில் ட்ரா பண்ணி அதை அந்த லைனில் இன்சர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட் லைனில் பாடியில் டாப்லேருந்து கீழே வரைக்கும் உள்ள லென்த்தை அளந்துட்டு அதை ஒரு பிளெயின் ஏரியாவில் அந்த ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு, இந்த ஹைட்டை வச்சு ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிளோட சென்டரில் ஒரு ஹரிசாண்டல் லைன், நான் இப்போ டாட் வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். அதே மாதிரி சர்க்கிளில் ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் சென்டர் லைன்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்க்கு 2 லைன் ட்ரா பண்ணிக்கணும். இந்த லைன் நான் இப்போ என்னோடய ட்ராயிங்கில் 1 inches டிஸ்டன்ஸ் விட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம கார்ட்போர்டில் வரையும் போது நம்ம எவ்வளோ சைஸ்க்கு யானை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல கொஞ்சம் சைஸ் 2 inches 3 inches விட்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் லைனுக்குரிய சர்க்கிளை ட்ரா பண்ணிட்டோம். அது கீழே நீங்கள் 1 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனுக்கு நம்ம மார்க் பண்ண மாதிரியே செகண்ட் லைனுக்குரிய டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணி அதை நம்ம பிளெயின் ஏரியாவில் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி, எப்படி ஃபஸ்ட்டு லைனுக்குரிய சர்க்கிள் ட்ரா பண்ணி அதுக்கு மார்க் பண்ணோமோ அதே மாதிரி செகண்ட் லைனுக்கும் ட்ரா பண்ணணும். ஆனால் இதில் கீழே லைன்ஸ் போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டீங்களோ, சென்ட்ரல் லைனுக்கும் இந்த சைடில் போட்ட லைனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிங்களோ அதே டிஸ்டன்ஸில் இங்கே லைன் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ட்ரா பண்ண லைன்ஸ் எல்லாத்தையும் 3 mm திக்னஸ்க்கு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ்க்கும் சர்க்கிள் வரைஞ்சோமோ அதே மாதிரி 3rd லைன்ஸ்க்கும் சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். மிச்சம் 4th 5th 6th லைனுக்கு இதே மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஆனால் நம்ம 2 சைடும் லைன் மார்க் பண்ண மாட்டோம். ஒரு சைடு மட்டும் தான் மார்க் பண்ணுவோம்.
நம்ம உடம்பு வந்து பெருசாக இருக்கும், அதனால் 3 கட்டிங் பண்ணுறோம். இது கழுத்துலேருந்து தலை வரும்போது சின்ன சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு கட்டிங் தான் அந்த ட்ராயிங்கில் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 4th லைனில் நம்ம கீழேருந்து கட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த சர்க்கிள் அதே சைஸ்க்கு அளந்து நம்ம ட்ரா பண்ண சர்க்கிளுக்கு மேலேருந்து கட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் போதும். அதே மாதிரி 5th லைன் வந்து தலையோட சென்டர். நான் மேலேருந்து லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம கீழேருந்து லைன் ட்ரா பண்ணால் அதோட வாய் வந்து சின்னதாக இருக்கிறனால அந்த பீஸ் வந்து கட் ஆகிரும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் மேலேருந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லென்த்தை அளந்து அதுக்கு ஏற்றாப்புல ஒரு சர்க்கிள் இங்கே ப்ளேன் ஏரியாவில் போட்டுட்டேன். இதுக்குரிய கட்டிங் நம்ம கீழேருந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு இது கூட காதையும் சேர்த்து கட் பண்ணிக்கிறோம். இந்த கரெக்டாக இந்த சென்டர்லையா நமக்கு காது வரும். அதனால் 2 சைடும் காதையும் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது 6th லைனுக்குரிய சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதோட லென்த்தை அளந்து அதுக்கு ஏற்றாப்புல சர்க்கிள் போட்டேன். இப்போ 6th லைன் வந்து மேலேருந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது இந்த சர்க்கிள் போட்டதில் கீழேருந்து கட் பண்ணணும். அதே மாதிரி தலையோட சென்டர் நம்ம அந்த 5வது சர்க்கிள் போட்டதில் மேலே பார்த்தா நம்ம கொஞ்சம் கர்வாக போட்டிருப்போம். காரணம் என்னென்னா அந்த இடத்துல எலிஃபெண்ட்க்கு கொஞ்சம் கர்வ் மாதிரி வரும். ஸோ அதனால் அந்த இடத்துல கர்வ் ஷேப் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃபேஸ் ஃப்ரண்ட்டில் வர்ற பிட்டு 6th பீஸ் அந்த பீஸும் கொஞ்சம் மேலே கர்வாக ஆக்கியிருக்கோம். எலிஃபெண்ட்டோட பாடி வச்சு அதோட சைட் பாடியும் அதோட காலும் வைக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு லைனுக்கு வரைஞ்ச சர்க்கிளை எடுத்து அதில் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் சென்டர்லேருந்து செகண்ட் லைனை கீழே உள்ள லைனை ட்ரா பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். அந்த டிஸ்டன்ஸில் உள்ள பாடி சைடை தான் நம்ம இப்போது வரைய போகிறோம். இப்போது நம்ம சைட் பாடியோட ஷேப்பை வரைகிறோம். அது கூடயே 2 ஃப்ரண்ட் காலும் லெக்கும் பேக் சைட் லெக்கையும் ட்ரா பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணி நம்ம எப்படி ஃபஸ்ட்டு சென்டர் பாடிக்கு வரைஞ்சோமோ அதே மாதிரி சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதிலேருந்து மேலே பார்க்க லைன்ஸ் ட்ரா பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் பாடி வரையும் போது கீழேருந்து லைன் போட்டோம். பட் இப்போ சைட் பாடி வரையும் போது மேலே லைன் போடணும். அதே மாதிரி அதோட ஃப்ரண்ட் லெக்லேயும் கீழே ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த இப்போ போட்ட லைன்ஸ் எல்லாமே 3 mm சைஸ்க்கு போடணும். அப்புறம் இப்போ நம்ம இந்த பாடியோட சைட் பீஸ் வரைஞ்சிருக்கோம். ஆனால் 2 சைட் பீஸ் தேவைப்படும். இதுக்குன்னா பாடி நம்ம சென்டர் பீஸில் 2 சைடும் கால் வரும். ஸோ அதனால் 2 சைடும் இதே மாதிரி ஒரு பீஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி 2 பீஸ் கட் பண்ணணும். கால் வந்து அப்படி நம்ம ஒரு ஒத்த கார்ட்போர்டில் ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இன்னொரு கார்ட்போர்ட் எவ்வளோ சைஸ்க்கு நம்ம கால் வரைஞ்சிருக்கோமோ அதே சைஸ்க்கு ட்ரா பண்ணி அந்த கார்ட்போர்டில் ஃபஸ்ட்டு நம்ம சைடு வரைஞ்சதில் காலுக்கு எவ்வளோ தூரம் லைன் மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு அதிலேருந்து நம்ம புதுசாக வரைஞ்ச காலுக்கு மேல் பகுதியாக நம்ம லைன்ஸை ட்ரா பண்ணணும். பின்னாடி உள்ள காலுக்கு நம்ம கால் வந்து பெண்ட் ஆகிருக்கிறனால இது மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வைக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பீஸு அதே ஹைட் கட் பண்ணி அந்த பீஸை நம்ம அதில் ஒட்ட யானை லாஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணுன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது. காரணம் என்ன, நம்ம வச்சுருக்க கார்ட்போர்டை கொஞ்சம் நம்ம சாய்வாக வெட்டியிருந்துருக்கலாம். அப்போ கொஞ்சம் ஷேக் ஆகும். ஸோ ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா கீழே பாதத்துக்கு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதில் ஒட்ட போகிறோம். அதுக்கு தான் ப்ளெயின் சர்க்கிள் 4 பீஸும் 4 ப்ளெயின் சர்க்கிள் வெட்டி அதை ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 4 சின்ன பீஸ் கிடைக்கும். அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பேட்டர்ன் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. யானையில் ஒவ்வொரு பீஸும் எத்தனை டைம்ஸ் கட் பண்ணணும் அப்படின்றத அந்த சர்க்கிளில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பெசிஃபை பண்ணாத பிட்டு எல்லாமே ஒரு பீஸ் தான்.
கட் பண்ணணும். இந்த ட்ராயிங்கை நீங்கள் பெரிய சைஸாக கன்வெர்ட் பண்ணி கார்ட்போர்டில் வரைஞ்சிக்கோங்க. பெரிய யானை வேணும்னா. சின்ன யானை வேணுன்னா இந்த சைஸ் போதும். அப்படியே நீங்கள் கார்ட்போர்டில் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்டர்னை அப்படியே கார்ட்போர்டில் வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சிட்டு அதை நான் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எப்படி அந்த ஃபஸ்ட்டு மெயின் யானையில் 1 to 3 லைன் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் நம்ம வரைஞ்சி வச்சுருந்த சர்க்கிளை அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுங்க. நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்த்து அது மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. 6 பீசஸையும் இன்சர்ட் பண்ணிடுங்க. யானையோட சைடு பீஸை நான் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்து அதே மாதிரியும் இன்சர்ட் பண்ணுங்கள். அதில் 3 கட்டிங் மேலே இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழேருந்து அப்படியே சொருக வேண்டியிருக்கும். மேலே அப்படியே சொருவி விட்டிங்கன்னா மாட்டிக்கும். மாதிரி அடுத்த சைடையும் நீங்கள் மாட்டிக்கோங்க. கால் 2 கால் கட் பண்ணி வச்சிடணும். அதில் பார்த்திங்கன்னா மேலே பார்க்க கட் பண்ணி வச்சிடணும். அதை இப்போ எடுத்து யானையோட முன்காலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த சைட் காலையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். யானையோட பின் காலுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 4 பீசஸை ஒவ்வொன்றா கம் அப்ளை பண்ணி 2 சைடும் 2 கால்லையும் ஒட்டி விடணும். யானையை அப்படி தலைகீழ மாற்றி காலில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பீஸை கம் அப்ளை பண்ணி ஒட்டணும். எண்டு பகுதியாக ஒட்டணும். எப்படி நான் ஒட்டியிருக்கேனோ அது மாதிரி ஒட்டுங்க. ஒட்டதும் அதுக்கு மேலே ஃபுல் சர்க்கிளில் கம் அப்ளை பண்ணி ஒட்டுங்க. இப்போ நம்ம அப்படி ஒட்டினோன்னா யானை நல்லா ஸ்டெடியாக நிற்கும், ஆடாது. நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லைனா வேஸ்ட் பேப்பர், என்ன பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல. அதை ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணும்போது டைட்டாக ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஏர் கேப்போடு ஃபோல்ட் பண்ணணும். சாஃப்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். நம்ம கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி அந்த யானை பண்ணும்போது இடையில ஃபுல்லாக கேப்பாக இருக்கும். அந்த கேப் எல்லாத்தையும் இந்த பேப்பரை வச்சு நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஃபோல்ட் பண்ணுற பேப்பர் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அதில் வச்சு கம்மை வச்சு ஒட்டிடுங்க. இதே மாதிரி யானை உள்ள எல்லா கேப்பையுமே நம்ம பேப்பரால் ஃபில் பண்ணி கம்மை வச்சு ஒட்டிடுறோம். ஒட்டினதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா ஆர்டினரி ஸ்கூல் நோட் பேப்பரோ எடுத்து அதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கம் அப்ளை பண்ணி அந்த நம்ம வச்சுருந்த நியூஸ் பேப்பருக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே ஒட்டிடணும். ஒட்டினீங்கன்னா இதே மாதிரி யானை ஷேப்பில் கிடச்சிரும். வாட்டர் கலர் யூஸ் பண்ணி யானை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ யானையோட நகத்துக்கு
ஒரு ஆர்டினரி பேப்பர் எடுத்து அதில் நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி கம் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். யானையோட கண்ணை ஒரு பேப்பரில் வரைஞ்சி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சிசர் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கண்ணை யானையோட முகத்தில் 2 சைடும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யானையோட ஐப்ரோவும் வரைஞ்சி அதை பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. யானைக்கு தந்தம் அடுத்தது நம்ம ஒட்டணும். அதுக்கு பேப்பரில் ரோல் பண்ணி தந்தம் மாதிரி வளைச்சி விட்டு அதை யானையோட தும்பிக்கைக்கு 2 சைடும் அதை ஒட்டி விட்டு கலர் அடிச்சுங்க. இப்போ நமக்கு யானை ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் வியூ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ.